ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு டிசம்பர் 4ஆம் தேதி மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் ஆயிருக்கு நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கும். ஏன்னா நம்ம வீக்லி டேட்டாஸும் நம்ம ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஒரு தனிப்பட்ட ஸ்கிரிப்ட்ஸும் நம்ம பார்க்க போறோம். இது வீடியோ லென்த்தா இருக்கனால நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு இடையில அதுக்கு உண்டான முக்கியமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். என்னன்னா இது நம்ம பியூர் டெக்னிக்கல் இல்லாம மார்க்கெட்டை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காம எளிதா நியூஸ் பேஸ்டு இல்லாம மார்க்கெட்ல அதாவது நம்மளுக்கு கிடைக்கிற அவைலபிள் டேட்டாஸை வச்சு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறக்கோசரம் தான் இந்த வீடியோ. அதனால இது ஒரு பயிற்சிக்கான இது புதியவர்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஆனா ரொம்ப நம்ம கிரிட்டிக்கலா இது பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஈஸியா மார்க்கெட்ல வாய்ப்பு எப்படி இருக்கு, அப்ப வாய்ப்பு இல்லைங்கிறதுல நம்ம பண்ணாம வாய்ப்பு இருக்கிறதுல பார்த்து பண்ணி அதுல நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம பார்த்தாலும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்கோசரம் தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். இது பார்த்துட்டீங்கன்னா காலையில 9:16க்கு எடுத்த ஸ்கிரீன்ஷாட்டு. மார்க்கெட் ஓபன் ஆனதுமே நம்மளுக்கு எந்த ஆப்ஷன்ஸ் அதிகமா வர்த்தகமாயிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த டயத்துல மார்க்கெட் பாத்தீங்கன்னா நிப்டி 13,167 இருந்திருக்கு. பேங்க் நிப்டி பாத்தீங்கன்னா 29,547 இருக்கு. அப்ப இந்த இடத்துல பாருங்க 13,200 கால். அப்போ நம்மளுக்கு 13,200 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்க போகுதுங்கிறது நம்மளுக்கு இங்க தெரிஞ்சிருக்கு. அடுத்து 29,000 புட், 13,100 புட், அடுத்தது 30,000 கால், 29,500 புட். சோ இந்த 29,500 புட் கொடுத்ததுனால 29,500 சப்போர்ட்டா நம்மளுக்கு மாறிடுச்சு. அப்ப 29,000 புட் கொடுத்திருக்காங்க. சோ இது சப்போர்ட் 30,000. அப்ப 30,000 மட்டும் போறக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து 30,500 கால் அதிகமா அர்த்தமா இருக்கு. சோ மார்க்கெட் இந்த இடத்துல எஸ்டர்டே ஹை ஆர் எஸ்டர்டே லோவோ பிரேக் ஆயிருக்கா நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள ஒரு டேட்டா பேஸ் எடுத்துக்கணும். ஏன்னா நம்மளுக்கு 29,500ங்கிறது சப்போர்ட் கொடுத்துட்டாங்க. சோ எஸ்டர்டே லோ ஆர் வீக்லி லோ இந்த மாதிரி பக்கமா இருக்கும்போது அது ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். சோ இந்த இடத்துல எஸ்டர்டே லோ ஆர் நியர் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நீங்க டேட்டா பேஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ப அந்த லோ பிரேக் ஆகாம நம்மளுக்கு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகாது. அப்ப அது வரை நம்மளுக்கு 29,500ங்கிறது மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்குங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். ஆனா பட் நம்மளுக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம கையில இருந்தா தான் நம்ம பேஸ் பண்ணவே முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா 13,200 புட் கொடுத்துட்டாங்க. சோ மார்க்கெட் 13,200 கால் 200 புட். அப்ப 200ங்கிறது மேஜிக்கல் ஃபிகர். அப்ப 13,300 மட்டும் போறக்கு வாய்ப்பு இருக்கலாம். 13,000. சோ நம்மளுக்கு இங்க பாருங்க 13,200 கால் கொடுத்திருக்காங்க. 13,100 புட் கொடுத்திருக்காங்க. 13,200 புட்டு கொடுத்துட்டாங்க. 300 காலம் கொடுத்துட்டாங்க. சோ 13,200ங்கிறது ஏதோ மதில் மேல் போன மாதிரி இருக்க போகுது. 13,100 அண்ட் 13,300 மட்டும் போறக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு 200 பாயிண்ட் ரேஞ்ச் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இங்க அதாவது மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆக போகுது அப்படிங்கறத நம்மளுக்கு இண்டிகேட் ஆயிருச்சு. ஏன்னா கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் சேம் ஸ்ட்ரைக் அதிகமா மூவ் ஆகுதுன்னா கம்பல்சரி மார்க்கெட் ஒரு மூவ்மெண்ட் இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். சோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான். ஆனா பட் இது நீங்க பயிற்சி மேற்கொண்டா மட்டும்தான் உங்களுக்கு எளிதா இருக்கும். இது பாத்துட்டீங்கன்னா ஸ்டாக்ஸ்க்கு நம்மளுக்கு பாருங்க 9:17க்கு நான் எடுத்திருக்கிறேன். இந்த டயத்துல பாருங்க மாருதி 8,000 கால் அதிகமா வர்த்தகமாயிருக்கு. அடுத்தது 8,000 மட்டும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாரதி ஏர்டெல் 500 கால். சோ மார்க்கெட் 487.50 இருக்கு. மாருதியோட 7,800 கால் அதிகமா வர்த்தகம். அப்ப 7,800 கட்ட இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 8,500 கால். சோ 8,000 தாண்டியும் ட்ரேட் நடந்திருக்கு. அடுத்து 8,700 கால் அதிகமா வர்த்தகமாயிருக்கு. அப்ப இதெல்லாம் அதிகமா வர்த்தகமானா அது மட்டும் போறக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் தான். டாடா ஸ்டீல் 630 கால் அதிகமா வர்த்தகமாயிருக்கு. ரிலையன்ஸோட 2,200 கால் அதிகமா வர்த்தகமாயிருக்கு. அல்ட்ராடெக் சிமெண்ட் 5,000 கால் அதிகமா வர்த்தகமாயிருக்கு. சோ 4,987 5,000 கட்டு இருக்காங்க. மாருதி 7,700 கால் அதிகமா வர்த்தகமாயிருக்கு. நமக்கு 7,700க்கு மேலதான் இருக்காங்க. ரிலையன்ஸோட 2,100 கால் அதிகமா வர்த்தகமாயிருக்கு. ஸ்டேட் பேங்கோட 260 கால் அதிகமா வர்த்தகமாயிருக்கு. ஸ்டேட் பேங்க் 260 கால் அதிகமா வர்த்தகமாயிருக்கு. பாருங்க 257 இருக்காங்க. அடுத்து ரிலையன்ஸோட 2,100 கால் அதிகமா வர்த்தகமாயிருக்கு. ஸ்டேட் பேங்கோட 250. இப்போ இந்த இது நம்மளுக்கு 2,200 2,100 இதை பையிங்க்கும் அவங்க யூஸ் பண்ணலாம். அல்லது அதை கடக்காது அதை தாண்டறதுக்கு வாய்ப்பு இல்லை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு அதை செல்லிங்க்கும் யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வைஸ்ல தான் நம்ம இதை நம்ம இது பண்ண முடியும். பட் அதிகமா வேல்யூம் நடக்கிறதோட மூவ்மெண்ட் கண்டிப்பா இருக்க போகுதுன்னு அர்த்தம். இப்ப நம்மளுக்கு 2,200 கால் அதிகமா கொடுத்திருக்காங்க. இந்த 2,100 கால் கொடுத்திருக்காங்கன்னா இதோட டேட்டாஸ் நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இது வீக்லி ஹை ஆர் வீக்லி லோ, மந்த்லி ஹை மந்த்லி லோ இதெல்லாம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அந்த சைடு மூவ்மெண்ட் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம்.
அடுத்து ஸ்டேட் பேங்கோட 280 கால், பஜாஜ் ஃபினான்ஸோட பஜாஜ் ஃபினான்சரோட வந்து 9500 கால், ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து 650 கால் அதிகமாக மொத்தமா இருக்கு. அடுத்து ஸ்டேட் பேங்கோட 270, பாரதி ஏர்டெல் 490 கால், கெயிலோட 120 கால், டாடா ஸ்டீலோட 650 கால், ஸோ மாருதியோட 8200 கால், டாடா பவரோட 75 கால். ஸோ இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சு இந்த ஸ்கிரிப்ட்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அந்த மூவ்மெண்ட் கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது நீங்க ஈஸியா அதுல வந்துட்டு பையோ செல்லோ யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அதிகமான மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். இது காலையில பாத்துட்டீங்கன்னா எடுத்த நான் ஸ்கிரீன்ஷாட். அப்ப என்னன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க, ஐசிசி பேங்க் செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அப்போ இதோட இண்டிகேஷன் என்ன நம்ம எடுத்துட்டோம்னா, அப்போ பேங்க் நிப்டியை வந்துட்டு மேல கொண்டு போறக்கூடிய சக்தி வாய்ந்தது. இவங்க கீழே வராத வர பேங்க் நிப்டி மேல போறதுக்குண்டான வாய்ப்பு தான் இருக்கும். இது காலையிலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பேங்க் நிப்டி நம்ம பை பண்ணலாமா இல்ல செல் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பேங்க் ஐசிசி பேங்க். அப்போ பேங்க் செக்டார் தான் லீடு பண்ணுது அப்படிங்கிறது இங்க எடுத்துக்கலாம். அடுத்து பஜாஜ் பினான்ஸ், அல்ட்ராடெக் சிமெண்ட், எல்டி, ஹெச்எல், பாரதி ஏர்டெல் இவங்கெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. காலையிலேயே இது வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட். அடுத்து நிப்டியோட ஏறுமுகத்தை தடுக்கிற நிறுவனங்கள் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இப்போ ரிலையன்ஸ் பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருந்திருக்காங்க. மார்க்கெட் வந்து பாசிட்டிவ். ஆனா ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ், ஏசியன் பெயிண்ட் அண்ட் டிசிஎஸ், டெக் மகேந்திரா இவங்கள வந்து நெகட்டிவ்ல இருந்திருக்காங்க. ஸோ இது நெகட்டிவ்ல இருக்கனால பாசிட்டிவ் போகாதுன்னு இல்லை, பாசிட்டிவ்ல இருக்கனால நெகட்டிவ் வராதுன்ட்டு இல்லை. பட் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இருக்கிற ஸ்கிரிப்ட்ஸ் பார்த்துட்டீங்கன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் வேணும்னா ஒன்னும் ப்ராஃபிட் புக்கிங் அல்லது ஷார்ட் கவரிங் இந்த ரெண்டு இருந்தா மட்டும்தான் ஒரு மார்க்கெட்டுக்குள்ள மூவ்மெண்ட் இருக்க போகுது. அப்போ இந்த இந்த ஸ்கிரிப்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கீழே போயிட்டு இருக்கிற ஸ்கிரிப்ட் திருப்பி டக்குன்னு மேல வருதுன்னா அப்ப பையர் இல்லாம நல்லா அதை லீட் பண்ண முடியாது, அந்த ஸ்கிரிப்டை லீட் பண்ண முடியாது. ஸோ அப்படி அந்த இடத்துல ஒரு பையிங் கிரியேட் ஆகுதுன்னா அது நல்ல ஒரு பையிங் ட்ரெண்ட் வந்து நல்லா கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் யோசிச்சு நீங்க வந்து இந்த ரிலையன்ஸ் வந்து இன்னைக்கு லாஸ்ட் பிளேஸ் இருக்கான், திடீர்னு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கூட வரக்கு வாய்ப்பு இருக்கலாம். அப்ப அந்த இடத்துல அந்த ஸ்கிரிப்ட்ஸ் வந்து இந்த இடத்துல நம்ம வீக்லி ஹை இந்த லோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க. ஆப்போசிட் சைடு வந்துட்டு திடீர்னு ஷார்ட் கவரிங் வருது. இப்ப இந்த ரிலையன்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்கு, லாஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. நிப்டியை வந்து கீழே கொண்டு போறக்கூடிய சக்தி இவங்களுக்கு இருக்கு. திடீர்னு இல்ல இவங்களே பையிங் கிரியேட் ஆகுறாங்கன்னா நல்ல ஒரு மார்க்கெட்டும் நல்ல மூவ்மெண்ட் அப் சைடு வரக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்கிரிப்ட்ஸும் வந்துட்டு நல்லா மேல வரக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு அந்த டேட்டா பேஸ் இருந்தா தான் வாய்ப்பு. இது பாருங்க இன்ஃபோசிஸ், ஏசியன் பெயிண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ்ல இருந்திருக்கு. ஆனா டுவர்ட்ஸ் எண்ட்ல எப்படி இருக்குங்கிறது நீங்க பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். பாத்தீங்கன்னா இது வந்து 9:38 அப்படியே 9:16 எடுத்த ஸ்கிரீன்ஷாட் காமிச்சு இப்போ 9:38 எடுத்த ஸ்கிரீன்ஷாட்ல பாருங்க 13,200 கால், 30,000 கால், 13,100 புட், 13,200 புட், 29,000 புட், 13,000 புட், 30,500 கால், 29,800 கால், 29,600 கால் எல்லாமே வந்துருச்சு. 29,500 புட். ஸோ அந்த இம்பாக்ட் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் அது வர பாத்தீங்கன்னா ஹைக்கு லோக்குள்ள வித்தியாசம் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. அடுத்து வந்துட்டு அப்ப மார்க்கெட் வந்து நம்ம அப்ளை பார்க்கும்போது 160 அந்த சம்திங் இருந்தாங்க. இப்போ 35 பாயிண்ட் அவங்க ஏறி இருக்காங்க. பேங்க் நிஃப்டி அதே இடத்துல இருக்கு. ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ எடுத்த ஸ்கிரீன்ஷாட். இன்னைக்கு பாத்துட்டீங்கன்னா மார்க்கெட் வந்து 13,258 க்ளோஸ் ஆயிருக்கு. ஓபன் பாத்தீங்கன்னா 13,111. 111க்கு 13,177க்கு ஓபன் ஆகி 13,280 ஹை போயிருக்கு, 13,152 லோ போயிருக்கு. அப்ப நீங்க எடுக்க வேண்டிய டேட்டாஸ் பாத்துட்டீங்கன்னா நிப்டி வந்து நேற்றைய லோ பிரேக் பண்ணிருக்கானா இல்ல, நேற்றைய ஹை பிரேக் பண்ணிருக்கானா ஆமா, நேற்று ஹை பிரேக் பண்ணி அந்த ஹையில இருந்து கிட்டத்தட்ட 70 புள்ளிகள் மேல போறதுக்குண்டான வாய்ப்பு ஆயிருக்கு. அதுக்கப்புறம் க்ளோசிங் 13,258 இருக்கிறதுலே நல்ல பெஸ்ட் க்ளோசிங்கும் ஆயிருக்கு. அதே மாதிரி நேற்றைய ரேஞ்ச் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது 99 புள்ளிகள் தான் நேற்றைய மூவ்மெண்ட். இன்னைக்கு பாருங்க கிட்டத்தட்ட 130 பாயிண்ட். அப்ப நேற்றைய ரேஞ்சும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது பேங்க் நிப்டி. பேங்க் நிப்டி பாருங்க
நேற்றைய டிசம்பர் 3ஆம் தேதியோட க்ளோசிங் 29,448. இதோட ஹை 29,813. லோ வந்து 29,379. இன்னைக்கு பாருங்க நேற்றைய லோ பிரேக் பண்ணல. நேற்றைய ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. அப்ப இன்னைக்கு ஓபன் பாருங்க 29,573. ஹை பார்த்தீங்கன்னா 30,162. லோ பார்த்தீங்கன்னா 29,473. க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 30,052. ஸோ ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 700 பாயிண்ட் பக்கம் ரேஞ்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு வைட் ரேஞ்ச் 700 பாயிண்ட் ரேஞ்சுங்கிறது கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 3% வாய்ப்பு வந்திருக்கு பாருங்க. இன்னைக்கு செக்டார் வைஸ்ல பாருங்க நிப்டி பேங்க் பாசிட்டிவ் வந்திருக்கு, ஆட்டோ செக்டர், ஃபினான்ஸ் செக்டர், எஃப்எம்சிஜி, ஐடி, மீடியா, மெட்டல், ஃபார்மா, பிசி பேங்க், பிரைவேட் பேங்க் அண்ட் ரியாலிட்டி இவங்க எல்லாருமே வந்து எல்லா செக்டாருமே பாசிட்டிவ்ல இருந்திருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் முடியும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா காலையில எடுத்த ஸ்கிரீன்ஷாட்ல கான்ட்ரிபியூஷன்ல பாருங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ஐசிசி பேங்க் இருந்தாங்க. இப்ப டோட்டலா எண்ட்ல பாருங்க ஐசிசி பேங்க் தான் லீட் எடுத்திருக்கு. அடுத்து ஹெச்யூஎல், ஹெச்டிஎஃப்சி பேங்க், அதானி போர்ட், நெஸ்லே, எல்டி, இன்ஃபோசிஸ், எஸ்பிஐ. பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்து காலையில வந்து நெகட்டிவ்ல இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நோட் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். காலையிலேயே ரிலையன்ஸ் வந்து நெகட்டிவ்ல தான் இருந்தாங்க. மீண்டும் அது வந்து மார்க்கெட் இவ்ளோ ஏறுனதுக்கு அப்புறம் கூட ரிலையன்ஸ்னால ஏற முடியல. அப்போ நீங்க உங்ககிட்ட ஒரு டேட்டாபேஸ் இருந்தா தான் இன்னைக்கு ரிலையன்ஸ்ல நீங்க இப்ப மார்க்கெட்டே மேல போயிருக்கு. ஆனா ரிலையன்ஸ்ல நீங்க பை பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும்? சோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு டேட்டாபேஸ் இருந்தது ஈஸியா எடுக்க முடியும். சோ ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி, பஜாஜ் ஃபினான்ஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஹெச்சிஎல் டெக், டாடா மோட்டார், டாக்டர் ரெட்டி, பிபிசிஎல் இவங்கெல்லாம் வந்துட்டு மார்க்கெட் சப்போர்ட்டே பண்ணல. மார்க்கெட்டோட ஏற்றத்துக்கு சப்போர்ட் பண்ணல. இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா அதிக சதவீதத்தின் அடிப்படையில் நிப்டில ஏறிய அதிக சதவீதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதானி போர்ட், ஐசிசி பேங்க், ஹிண்டால்கோ, அல்ட்ராடெக் சிமெண்ட், சன்ஃபார்மா இவங்கெல்லாம் வந்து அதிக ஏற்றம் அடைஞ்சிருக்காங்க. இதே சதவீதத்தின் அடிப்படையில் இறங்குமுகத்தில் இருந்த நிறுவனம் பார்த்தா ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப், பஜாஜ் ஃபினான்சர், பிபிசிஎல், ஹெச்சிஎல் டெக் இவங்கெல்லாம் வந்து சதவீதத்தின் அடிப்படையில். இதே மதிப்புகள் அடிப்படையில் அதிகமான மதிப்புக்கு பங்கு வர்த்தகமானது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க், ஐசிசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், மாருதி, பஜாஜ் ஃபினான்ஸ். அடுத்தது பங்குகளின் வர்த்தகத்தின் அடிப்படையில் வேல்யூ பேஸ்ல பார்த்துட்டீங்கன்னா ஐடியா, எஸ் பேங்க், அதானி போர்ட், பிஎன்பி, டாடா மோட்டார் இவங்கெல்லாம் வந்து பங்குகளின் வர்த்தகத்தின் அடிப்படையில் அதிகமாக வர்த்தகமா இருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3:30க்கு எடுத்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்க. இன்னைக்கு முடியும் போது 30,000 கால் அதிகமா வர்த்தகமாயிருக்கு. ஸோ 30,000க்கு மேல தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. 29,500 புட் அதிகமா வர்த்தகமாயிருக்கு. 30,500 கால் அதிகமா வர்த்தகமாயிருக்கு. ஸோ மார்க்கெட்டோட டோட்டல் ரேஞ்ச் வந்துட்டு 29,500 டு 30,500 1000 பாயிண்ட் ரேஞ்ச். 30,000 கால் அதிகமா வர்த்தகமானாலும் 30,000க்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு. 30,500 மட்டும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 29,000 புட்டு தான் அதிகமா வர்த்தகமாயிருக்கு. இங்க 30,000 புட்டு வர்த்தகம் ஆகல. அதனால சப்போர்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு 30,000த்துல இல்ல. அப்போ சப்போர்ட்ங்கிறது பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு 29,500, 29,000 தான் இருக்கு. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 30,500 தாண்டுச்சுன்னா 31,000 மட்டும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 29,800 கால் அதிகமா வர்த்தகமாயிருக்கு. 29,900 கால் அதிகமா வர்த்தகமாயிருக்கு. 30,200 கால் அதிகமா இருக்கு. அப்போ 30,200ல ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிப்டி இது பார்த்துட்டீங்கன்னா 13,200 புட் அதிகமா வர்த்தகமாயிருக்கு. இங்க கால் வரல. அடுத்து 13,200 கால் இருக்கு. அடுத்து 13,300 கால் இருக்கு. அடுத்து 13,100 புட் இருக்கு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து 13,100 டு 13,300 அப்படி ரேஞ்சில இது இருக்க போகுது. சோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ மார்க்கெட் முடியும் போது ஸ்கிரிப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐசிசி பேங்க் அதிகமாக வர்த்தகமாயிருக்கு. அதாவது ஐசிசி பேங்கோட 500 கால் அதிகமாக வர்த்தகமாயிருக்கு. 500க்கு மேல க்ளோசிங் இருக்கு. மாருதியோட 8,000 கால் அதிகமாக வர்த்தகமாயிருக்கு. பாரதி ஏர்டெலோட 5,000 கால் 500 கால் அதிகமாக வர்த்தகமாயிருக்கு. ஸ்டேட் பேங்கோட 260 கால் ஆயிருக்கு. 260க்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு. ரிலையன்ஸோட 2,000 கால் அதிகமாக வர்த்தகம். அப்ப 2,000 தான் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸா இருக்க போகுது. 1947 இருக்கு. இது ஸ்டேட் பேங்கோட 270 கால் இருக்கு. பாரதி ஏர்டெலோட 520 கால் இருக்கு.
மாருதி 8500 கால், இந்துஸ்தான் லீவரோட 2200 கால், ஸ்டேட் பேங்கோட 290 கால் அதிகமா வர்த்தமாயிருக்கு. ரிலையன்ஸோட 2100, இன்ஃபோசிஸோட 1140 கால், அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்கோட 1400 கால், 1400க்கு கீழ க்ளோஸ் ஆயிருக்கு. ஐசிசி பேங்கோட 520 கால் அதிகமா வர்த்தமாயிருக்கு. இங்க 500 கால், அப்ப 500 இது கடந்தால் 520 மட்டும் போறக்கு வாய்ப்பு இருக்கலாம். பஜாஜ் ஃபினான்ஸோட 5000 கால், ஸ்டேட் பேங்கோட 280 கால், எல்டியோட 1200 கால், 1149 இருக்காங்க. 1200 போறக்கு வாய்ப்பு இருக்கலாம். அல்ட்ராடெக் சிமெண்ட் 5200 கால், ரிலையன்ஸோட 1900 புட் அதிகமா வர்த்தமாயிருக்கு. 1900 மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்க போகுது. பஜாஜ் ஃபினோட 5200 கால். இது பார்த்துட்டீங்கன்னா, நிப்டில 13,200 புட் அதிகமா வர்த்தகமாயிருக்கு. இன்றைய தினத்துல லோயஸ்ட் லோல தான் நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. பார்த்துட்டீங்கன்னா, நம்மளுக்கு நேற்றைய க்ளோசிங் ரூ. 131. இன்னைக்கு ஓப்பன் ரூ. 126. ஓப்பன் ஆன புள்ளிகள்லயே தான் ஹை போட்டிருக்காங்க. ரூ. 57 லோ. கிட்டத்தட்ட 131ல பாதி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 65. ஸோ அந்த இடத்துல அப்போ 50% நம்பிக்கை இழந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 13,200 புட். 13,200 கால் பாருங்க. நேற்றைய க்ளோசிங் வந்து ரூ. 88. இன்னைக்கு ஓப்பன் ரூ. 99க்கு ஓப்பன் ஆயிருக்கு. சரி. ரூ. 99க்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஹை பார்த்தீங்கன்னா ரூ. 141 ஹை போயிருக்கு. லோ பார்த்துட்டீங்கன்னா ரூ. 88.50. ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் கட்டியே லோ போட்டிருக்கு. க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ரூ. 131 இன்னைக்கு ஆயிருக்கு. அப்போ 13,200 புட் பார்த்தீங்கன்னா 50% மதிப்பு இழந்திருக்கு. அதே 50% தான் இங்க மதிப்பு கூடியிருக்கு. ஆனா அந்த 50% இறங்குனதுக்கு இவங்க டபுள்டு 166க்கு மேல போயிருக்கணும். ஆனா அந்த அளவுக்கு பிரீமியம் இதுல பில்டப் ஆகல. ரூ. 13,300 கால் பாருங்க. நம்மளுக்கு நேற்றைய க்ளோசிங் ரூ. 49. நேற்றைய ஹையும் பார்த்தீங்கன்னா ரூ. 85. அதற்கு முந்தைய ஹை ரூ. 80. அதுக்கு முந்தைய ஹை ரூ. 80. கிட்டத்தட்ட இன்னைக்கு பாருங்க நம்மளுக்கு ரூ. 54 ஓப்பன் ஆகி 86 தான் ஹை. ரூ. 49க்கு லோ போட்டு ரூ. 75க்கு நம்மளுக்கு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் நேற்றைய ஹையை பிரேக் பண்ணி 70 புள்ளிகள் ஏறி இருக்கு. இருந்தாலும் இவங்க வந்து இந்த 80 உங்களுக்கு 13,300 காலங்கிறது இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணி மேல போச்சுன்னா நல்லா மேல போறக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரூ. 13,100 புட் இது பாருங்க. நேற்றைய க்ளோசிங் வந்து ரூ. 85. இன்றைய ஓப்பன் பார்த்தீங்கன்னா ரூ. 71க்கு ஓப்பன் ஆயிருக்கு. ரூ. 82 ஹை, ரூ. 33 லோ, ரூ. 37 க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நேற்றைய லோ தான் இன்றைய ஹையாவே அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க ரூ. 85ல இருந்து ரூ. 33 போது மதிப்பிழப்பு பாருங்க கிட்டத்தட்ட 60% மதிப்பிழப்பு நடந்திருக்கு. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 30,000 கால் பேங்க் நிப்டியோடது. நேற்றைய க்ளோசிங் ரூ. 234. நேற்றைய லோ தான் வந்துட்டு இருக்கிற லோயஸ்ட் லோ. இன்னைக்கு ஓப்பன் 240. நேற்றைய லோ இன்னைக்கு பிரேக் பண்ணியிருக்கு. ஹை பார்த்தீங்கன்னா ரூ. 499. க்ளோசிங் ரூ. 499 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 30,000 இப்போ 30,000க்கு மேல மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. இது 29,500 புட். நேற்றைய க்ளோசிங் பாருங்க 428. நேற்றைய லோ பார்த்தீங்கன்னா 315. இன்னைக்கு ரூ. 389 ஓப்பன் ஆகி 442 ஹை போயிட்டு ரூ. 131 லோ 156க்கு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70% மதிப்பிழப்பு நடந்திருக்கு. ஆனா நிப்டியில பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன்ஸ்ல மதிப்பு அவ்வளவு கூடல, மதிப்பு குறையல. ஆனா இதுல பாருங்க நல்லாவே பேங்க் நிப்டிக்கெல்லாம் பாருங்க 100%க்கு மேல நேற்று இருந்த க்ளோசிங்க்கு டபுள்ட் ஆயிருக்கு. அப்போ எவ்வளோ ஃபிளக்சுவேஷன் இருக்கு பாருங்க. 30,500 கால் பாருங்க. நேற்றைய க்ளோசிங் வந்து ரூ. 111. இன்று ஓப்பன் பாருங்க 118, 92 லோ. இன்னைக்கு வந்தது லோயஸ்ட் லோ. அங்கிருந்து டபுள்ட் ஆகி பாருங்க ரூ. 249 ஹை போட்டு ரூ. 215க்கு க்ளோசிங் ஆயிருக்கு.
அடுத்து 29,000 புட்டு பாருங்க, நேற்றைய க்ளோசிங் 220 ரூபா. 160 நேற்றைய லோ. இன்னைக்கு பாருங்க 237 ரூபா ஹை போட்டுட்டு 58 ரூபா லோ போட்டிருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 70% கரைஞ்சிருக்கு. இது ஐசிசி பேங்க் வந்து நம்மளுக்கு அதிகமா வர்த்தகமானதுனால இந்த ஐசிசி பேங்க் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாருங்க இருக்கிறதுலயே இந்த இடத்துல 485ங்கிறது கிட்டத்தட்ட 15 நாளா தாண்டல. 400 பாருங்க, டிசம்பர் 3ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 2 487, 488, 479 இதெல்லாம் தாண்டல. நேற்றைய க்ளோசிங் 481க்கு ஆயிருக்கு. இன்னைக்கு ஓப்பன் 483.70, லோவும் 483. இன்னைக்கு பாருங்க கான்ட்ரிபியூஷன்ல காலையிலேயே செகண்ட் பிளேஸ் இருந்ததுனால உங்களுக்கு லோல இருந்து 20 ரூபாய் ஏறி இருக்கு. இதை நோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன்ல காலையில இருந்திருக்கு. அந்த ஸ்கிரிப்ட்ஸ் எப்படி டிராவல் பண்ணலாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஏன்னா வீக்லி ஹை தாண்டி இருக்கு பாருங்க 489, அந்த ரேஞ்ச் 488 இதெல்லாம் தாண்டாமே இருந்திருக்கு. அது தாண்டும்போது உங்களுக்கு நல்லா இம்பாக்ட் வந்துட்டு அங்கிருந்து நல்ல ஒரு பையிங்க்கு யூஸ் பண்ணிக்கிற ஸ்கிரிப்டா இருக்கு பாருங்க. அடுத்து ரிலையன்ஸ் பாருங்க. நம்மளுக்கு ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பிளேஸ்ல நம்மளுக்கு இருந்தது. நேற்றைய க்ளோசிங் 1964. இன்னைக்கு பாருங்க 1969 ஓப்பன் ஹை கொடுத்துருக்காங்க. அப்ப நேற்றைய ஹையை பிரேக் பண்ணல. நேற்றையிலும் 1958. ஸோ அதை பிரேக் பண்ணி 1940 வந்து 46க்கு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலயே வேல்யூம் வந்து இன்னைக்கு நேற்றைய கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கு. ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டேட் பேங்க் பாருங்க, நேற்றைய டிசம்பர் 2ஆம் தேதியோட ஹை பாருங்க 250 ரூபா, 246 ரூபாய் க்ளோஸ் ஆச்சு. டிசம்பர் 3ஆம் தேதி 259 ரூபாய் ஹை போட்டிருக்கு. இன்னைக்கு 264 ரூபாய் ஹை, 253 ரூபாய் லோ போட்டிருக்கு. 264க்கு க்ளோசிங் இருக்கு. ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி இதுலயே ஸ்டேட் பேங்க் வந்துட்டு 250 கடக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாருங்க. நம்மளுக்கு இருக்கிறதுலயே ஹையஸ்ட் ஹை பார்த்தீங்கன்னா 1464, 1365 லோ. நம்மளுக்கு பார்த்துட்டீங்கன்னா நேற்றைய க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 1377, இன்றைய ஓப்பன் 1381 கொடுத்துட்டு லோ பார்த்தீங்கன்னா 1373, 1401 ஹை போயிட்டு 1390க்கு நம்மளுக்கு க்ளோசிங் ஆயிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்றைய ஹையை பிரேக் பண்ணல, நேற்றைய லோவும் பிரேக் பண்ணல, இன்சைட் ரேஞ்சில் தான் இருந்திருக்காங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஃபோசிஸ் பார்த்துட்டீங்கன்னா நேற்றைய க்ளோசிங் 3ஆம் தேதியோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 1126, இன்றைய ஓப்பன் 1125, 1115 லோ போயிருக்காங்க. இங்க பாருங்க, அதற்கு முன்னாடி லோ பாருங்க 1122, 1121, 1105, 1091. அப்ப நேற்றைய லோவை பிரேக் பண்ணி நேற்றைய லோக்கு மேல வந்ததுக்கு 1137 மட்டும் ஹை வந்திருக்காங்க. க்ளோசிங் 1134க்கு ஆயிருக்கு. இப்போ 1147ங்கிறத கிராஸ் பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு 1140 கால் கொடுத்துருக்காங்க இன்ஃபோசிஸோடது. அதை கிராஸ் பண்ணுச்சுன்னா 1150 தாண்டுனா கொஞ்சம் மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது டிசிஎஸ் நம்மளுக்கு 2700 காலம் 800 காலம் அதிகமா வர்த்தகம் ஆயிருந்தது. அப்போ இதோட நம்ம ஹை பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு வீக்லி ஹையிலே பார்த்தீங்கன்னா 2773, லோ பார்த்தீங்கன்னா 2624. இப்போ 3 நாளா இந்த 2700ங்கிறது 3 நாளாவே லோ போட்டிருக்கு. நம்மளுக்கு இன்னைக்கு க்ளோசிங் வந்துட்டு 2723க்கு ஆயிருக்கு. 2738 ஹை. நம்மளுக்கு லோக்கும் ஹைக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபாக்குள்ள தான் கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே லோயஸ்ட் ரேஞ்ச் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. 40 ரூபா தான் நம்மளுக்கு மூவ்மெண்ட் ஆயிருக்கு. அதுக்கு முந்தின தினம் பாருங்க நம்மளுக்கு 70 ரூபா மூவ்மெண்ட் ஆயிருக்கு. அதற்கு முந்தைய தினம் 50 ரூபா மூவ்மெண்ட் ஆயிருக்கு. அதுக்கு முந்தைய தினம் 100 ரூபா மூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ 100 ரூபா மூவ்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து இது NR4ங்கிற இடத்துல வரும். ஏன்னா இருக்கிறதுலே லோயஸ்ட் ரேஞ்ச். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஹை மூவ்மெண்ட் டிசிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம்.
பாரதி ஏர்டெல் பார்த்தீங்கன்னா 500 கால் அதிகமாக வருத்தமா இருந்தது. இது பாருங்க நம்மளுக்கு கண்டினியூஸா 489 ரூபாய் தாண்டாமே இருந்திருக்கு. இன்னைக்கு பாருங்க 489 தாண்டாம 497 போயிருக்காங்க. ஸோ வேல்யூம் கொஞ்சம் டபுள் ஆயிருக்கு. இது வந்துட்டு நம்மளுக்கு பாரதி ஏர்டெல் வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க வர்த்தகம் பாருங்க. மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வீடியோலயே நம்மளுக்கு வந்துட்டு 7500 டூ 8000 போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். 7500 கால் அண்ட் 8000 கால் அதிகமா வர்த்தமா இருக்குன்னு நம்ம பார்த்திருந்தோம். இங்க பாருங்க நம்மளுக்கு லாஸ்ட் வீக்கோட லோ பாருங்க 6903. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7882 கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் வந்துட்டு மாருதி ஏறி இருக்கு. சோ இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பஜாஜ் ஃபினான்ஸோட 5000 கால் அதிகமா வர்த்தமாயிருக்கு. ஸோ 5000 நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கலாம். இருக்கலே ஹையே பாருங்க 4960. லோயஸ்ட் லோ பார்த்தீங்கன்னா 4515. ஸோ 5000 ரெசிஸ்டன்ஸா கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 4960ங்கிறது ரீசென்ட்டோட ஹை. ஸோ இந்த 5000 பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நிஃப்டியோட டெய்லி சார்ட். டெய்லி சார்ட்ல பாருங்க நிஃப்டி வந்துட்டு இங்க ஒரு டவுன்ஃபாலுக்கு அப்புறம் இது சைட்வேல அப்படியே மெதுவா ஏறி இங்க ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் காமிச்சிருக்கு. இருந்தாலும் ரேஞ்ச் கம்மியா தான் இருக்கு. இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வீக்லில பாருங்க. இங்க ஒரு சின்ன வீக்லி ட்ரெண்ட் கிடைச்சது. இங்க வந்துட்டு ஒரு டோஜி பேட்டர்ன் கிடைச்சது. இங்க அத விட அந்த ஹைய பிரேக் பண்ணி ஒரு புல்லிஷ் நல்ல ஒரு ரேஞ்சும் குடுத்திருக்காங்க. இது நல்லா மேல போறதுக்குண்டான இண்டிகேஷன்ல தான் இருக்குது. பட் நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து பேங்க் நிஃப்டில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் குடுத்திருக்காங்க. பட் லாஸ்ட் வீக்கோட ஹை பார்த்தீங்கன்னா 30,194 இன்னும் அத பிரேக் பண்ணல. சோ இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வீக்லில பாருங்க. வீக்லிலயும் ஒரு அப்பர் ஹேமராட்டா தான் இருக்கு. நம்மளுக்கு இந்த லாங் கேண்டிலுக்கு அப்புறம் மார்க்கெட் அப்படியே சின்னதா ரேஞ்ச் சுருங்கிட்டே வருது. சோ இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியா இருக்கும். நம்மளுக்கு இப்போதைக்கு பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா 29,500 டூ 30,500 அண்ட் 31,000 மட்டும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அப்ப நம்மளுக்கு ஆவரேஜா பார்த்தீங்கன்னா ஒரு 29,750 30,000 நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சோ இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா 30,100 டூ 30,300 மட்டும் இருக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. சோ 30,200 கூட ஒரு மதில் மேல் பூனை மாரி இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மண்டே ஓப்பனிங்ல வந்துட்டு எந்த ஸ்ட்ரைக்ஸ் அதிகமா ட்ரேட் நடக்குதோ அத பேஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா மார்க்கெட் கன்டினியூஸா ஏறும்போது இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வராம இருக்கு. அப்ப ப்ராஃபிட் புக்கிங் வரும்ங்கிறது கண்டிப்பா சொல்ல முடியாது. அந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் வரும்போது நம்ம எப்படி ரியாக்ட் ஆகணும்ங்கறத நீங்க பார்த்துக்கோங்க. சோ இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் 9842610908 மற்றொரு நம்பர் 8144220532. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட கமெண்ட் பாக்ஸ அ மெசே அ உங்களுக்கு உங்களோட இத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்ஸ. அதே மாரி ஏதாவது சஜஷன் இருந்தாலும் பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.